ஹாய் நண்பா நண்பீஸ். நம்ம ஊர்ல டாக்ஸி புக் பண்ணோம்னா, உடனே நம்ம ஞாபகத்துக்கு வர்றது பார்த்தீங்கன்னா, ஓலா, உபரு, அப்புறம் ரேப்பிடோ இது மாதிரி சர்வீஸ் தான் வந்து ஞாபகத்துக்கு வரும். ஆனா, இனிமே இந்த நிலைமை மாறப்போகுதுன்னு சொல்றாங்க. ஓலா, உபருக்கே டஃப் குடுக்குற மாதிரி மத்திய அரசு ஒரு புது ஆப் வந்து களமிறக்கியிருக்காங்க. அதுதான் பார்த்தீங்கன்னா, பாரத் டாக்ஸி. இது வந்து சாதாரண டாக்ஸி ஆப்லாம் கிடையாதுங்க. இந்தியாவின் முதல் கூட்டுறவு டாக்ஸி சேவை. அதாவது கார்ப்பரேட் கம்பெனிகள் இல்லாம முழுக்க முழுக்க டிரைவர்களை நடத்துகிற ஒரு அமைப்புன்னு சொல்றாங்க. இது வந்து மத்திய அரசோட சப்போர்ட்டோட இது வந்திருக்கு. இப்போதைக்கு டெல்லி, குஜராத்தில் சோதனை ஓட்டம் பைலட் ரன் சொல்லுவாங்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஆரம்பிச்சு வெறும் 10 நாளில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 51,000 டிரைவர்கள் இதில் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காங்கன்னா பார்த்துக்கோங்க. சரி, இதில் வந்து அப்படி என்ன ஸ்பெஷல் நீங்கள் கேட்கலாம். முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா ஜீரோ கமிஷன். மற்ற ஆப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா டிரைவர்கள் சம்பாதிக்கிறதுல ஒரு பெரிய தொகையை வந்து கமிஷனாக எடுத்துப்பாங்க. ஆனால் இந்த பாரத் டாக்ஸியில் பார்த்தீங்கன்னா வாடிக்கையாளர் கொடுக்குற முழு பணமும் அப்படியே டிரைவருக்கு தான் சேரும். இதனால் டிரைவர்கள்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹாப்பியாக இருப்பாங்க. நமக்கு வாடிக்கையாளருக்கு வந்து என்ன லாபம் கேட்கலாம். பீக் ஹவர்ஸில் சார்ஜ் ப்ரைஸிங்னு சொல்லி ரேட்டு தாறுமாறாக ஏறுமே, அது வந்து இங்கே கிடையவே கிடையாதுன்னு சொல்கிறாங்க. நீங்கள் எப்போ புக் பண்ணாலும் ஒரே மாதிரியான நியாயமான கட்டணம் தான் போடுவாங்களாம். இப்போதைக்கு ஆண்ட்ராய்டு ஃபோன் யூஸ் பண்ணுறவங்களுக்கு இந்த ஆப் வந்து கிடைக்கும். சீக்கிரமாகவே பார்த்தீங்கன்னா ஐஃபோனுக்கு வந்து வரப்போகுது சொல்கிறாங்க. இந்த மாத கடைசியில் இந்தியா முழுக்க இந்த சேவையை பார்த்தீங்கன்னா விரிவுபடுத்த பிளான் பண்ணியிருக்காங்க. ஸோ ஜனவரி 1, 2026 முதல் இந்தியா முழுக்க இந்த பாரத் டாக்ஸி வந்து கொண்டு வர போகிறாங்க. தனியார் நிறுவனங்களோட ஆதிக்கத்தை இந்த பாரத் டாக்ஸி முடிவுக்கு கொண்டு வரமா நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? கமெண்ட்ஸில் உங்கள் கருத்துக்களை பதிவு பண்ணுங்கள். தேங்க்யூ நண்பா நண்பீஸ்.